वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். அர்ஜுனன் தன் குலத்தில் பிறந்த கௌரவர்களை அழிப்பதனாலே குலநாசம் ஏற்படும், பாவம் ஏற்படும் என்றெல்லாம் பயப்படுகின்றான். குலநாசத்தால் ஏற்படும் குற்றம் என்பது பாண்டவர் கௌரவர் ஆகிய இரு அணியினருக்கும் சமானம்தான். ஆனால் இதையெல்லாம் நினைத்து துரியோதனன் வருந்தவில்லை, யுத்தம் செய்ய மாட்டேன் என்று விலகவும் இல்லை. அப்படி இருக்க அர்ஜுனன் மட்டும் ஏன் இவ்வாறு சொல்கிறான் என்பதற்கு விளக்கமாக 38வது 39வது ஸ்லோகத்திலே அந்த காரணங்களை அர்ஜுனன் கூறுகின்றான். யத்யப் ஏதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலஷ்சய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நஞேயமஸ்மாபிஹ பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலஷ்சய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஹே ஜனார்தனா என்று பகவானை அழைக்கின்றார். தன்னுடைய பக்தர்களுக்கு யார் எதிரிகளாக இருக்கின்றார்களோ, அவர்களை துன்புறுத்துகிறார்களோ, அப்பேற்பட்டவர்களை நான் அழிக்கின்றேன் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். ஜனார்தனன் என்ற சொல்லுக்கு பொருளே அதுதான். ஏ ஜனார்தனா, ஏதே இந்த திருதராஷ்டிர புத்திரர்கள் குலஷேகிருதம் தோஷம், குலநாசத்தால் ஏற்படுகின்ற தோஷத்தை குற்றத்தையும், மித்ர துரோகேச்ச நண்பர்களுக்கு கெடுதல் செய்வதால் ஏற்படுகின்ற பாதகம் பாவத்தையும், எத்யபீன பஷ்யந்தி இவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் அறிந்து கொள்ளாவிடினும் ஏன் அறிந்து கொள்ளவில்லை, லோபோ உபகத சேதசகா. லோப என்றால் பேராசை, பேராசையினாலே இவர்கள் மதி இழந்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த 2 பாவங்களையும் இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், பிரபஷ்யத்பிகி இந்த பாவம் எங்களால் அறியப்பட்டுள்ளது. எந்த பாவம்? குலஷே கிருதம் தோஷம், குலநாசத்தினால் ஏற்படுகின்ற தோஷத்தை குற்றத்தை, பிரபஷ்யத்பிகி நன்றாக உணர்கின்ற, அஸ்மாபிகி பாண்டவர்களாகிய எங்களாலே, அஸ்மாத் பாபாத் இந்த பெரிய பாவத்தினின்றும், நிவர்த்திதும் விலகுவதை பற்றி, கதம் நங்கேயம் எவ்வாறு சிந்திக்காமல் இருக்க முடியும்? நிச்சயமாக நாங்கள் இதை பற்றி சிந்திப்போம். யத்யப் ஏதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலஷ்சய கிருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நஞேயமஸ்மாபிஹ பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலஷ்சய கிருதம் தோஷம் பிரபஷ்யத்பிர் ஜனார்தன. இந்த குலநாசத்தினாலே என்னென்ன குற்றங்கள் ஏற்படும் என்பதை மீண்டும் அர்ஜுனன் கூறுகின்றான் 40வது ஸ்லோகத்தில். குலஷ்சயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுத. குலஷ்சயே குலம் நாசமடைந்தால், சனாதனாக குலதர்மாக சனாதனாக தொன்று தொட்டு வருகின்ற குலதர்மங்கள் பிரணஷ்யந்தி அழிந்து விடுகின்றன. தர்மே நஷ்டே தர்மம் அழிந்த பின், குலம் கிருஷ்ணம் குலம் முழுவதிலும், அதர்மக அதர்மம் அபிபவதி வெகுவாக பரவி விடுகின்றது. குலதர்மம் எப்போது அழிகிறது? அவரவர்கள் குலத்திலே தலைமுறை தலைமுறையாக நடைமுறையில் இருந்து வரும் மங்களகரமான காரியங்கள், சிறந்த கட்டுப்பாடுகள், சம்பிரதாயங்கள் இவையெல்லாம் வாழ்வை வளப்படுத்துகின்றன. இவைதான் குலதர்மம் என்று கூறப்படும். குலம் அழியும் பொழுது இந்த குலதர்மத்தை அறிந்தவர்கள், பெரியவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள்.
அடுத்த தலைமுறைக்கு குல தர்மத்தை எல்லாம் கூறுகின்ற பெரியவர்கள் இல்லாமல் போனால் குலத்திலே தர்மம் குறைந்து விடுகிறது. அந்த தர்மம் குறைந்து அதர்மம் எங்கும் பரவுகிறது. எப்படி என்றால், குலக்கட்டுப்பாடு என்பது குலம் அனைத்திற்கும் ஒரு காப்பாக இருக்கிறது. எந்த சமுதாயத்திலோ குலத்திலோ நெடுநாட்களாக பழக்கமாக இருக்கும் மங்களகரமான சிறந்த கட்டுப்பாடுகள் குறைந்துவிட்டால் அந்த சமுதாயமும் குலமும் கடிவாளமில்லாத குதிரைகள் போல தத்தம் விருப்பப்படி போக ஆரம்பித்துவிடும். இதனாலே அந்த சமுதாயத்திலே குலத்திலே தானாகவே அதர்மம் எங்கும் பரவிவிடும். குலஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி பவத்யுத. இப்படி எங்கும் அதர்மம் பரவினால் என்ன விபரீதம் ஏற்படும் என்று மீண்டும் அர்ஜுனன் கூறுகின்றான் 41வது ஸ்லோகத்தில். அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியஹ ஸ்ரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. ஹே கிருஷ்ணா, அதர்ம அபிபவாத், அதர்மம் அதிகமாக பெருகிவிட்டால் குலஸ்திரியக, குலப்பெண்கள் பிரதுஷ்யந்தி, கற்பு இழந்து விடுவார்கள். ஹே வாஷ்ணேயா, ஸ்திரீஷு துஷ்டாசு, பெண்கள் இவ்வாறு கற்பை இழக்கும் பொழுது வர்ண சங்கரகா, வர்ண கலப்பு ஜாயத்தே உண்டாகிவிடும் என்று சொல்கின்றார். இங்கு அர்ஜுனன் கிருஷ்ணா என்று முதலில் அழைக்கின்றான். கிருஷ்ணன் என்ற சொல்லின் பொருள் என்ன? உழவு தொழில் செய்யும் பொழுது அந்த நிலத்தை ஏறைக்கொண்டு நன்றாக பண்படுத்துவார்கள். அதே போல எங்களுடைய உள்ளத்தையெல்லாம் பண்படுத்தி எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும் முகமாக கிருஷ்ணா என்று அழைக்கின்றான் அர்ஜுனன். அது மட்டுமல்ல, வாஷ்ணேய என்றும் அழைக்கின்றான். விஷ்ணு குலத்தில் பிறந்தவன் வாஷ்ணேயன். வர்ஷ என்றால் மழை. அதிக வெப்பத்தினாலே பூமி மிகுந்த உஷ்ணத்தை அடையும் பொழுது மழை பொழிந்தால் அந்த உஷ்ணமெல்லாம் குறைந்துவிடும், வெப்பம் மறைந்துவிடும். அதுபோல தாபத்தினாலே துக்கத்தினாலே நான் வருந்தி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வருத்தத்தை வாட்டத்தை தாபத்தை எல்லாம் போக்கும் முகமாக நல்ல ஒரு வழியை தாங்கள் மழையாக வர்ஷிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதில் எண்ணி வாஷ்ணேய என்று பகவானை அழைக்கின்றான் அர்ஜுனன். நம் சனாதன தர்மத்திலே பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எத்திர நார்யஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக எத்திர ஏதாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாக தத்ர அபலா கிரியாக என்று மனுநீதியிலே சொல்லப்பட்டுள்ளது. எந்த இடத்திலே எந்த நாட்டிலே பெண்கள் போற்றப்படுகின்றார்களோ, மதிக்கப்படுகின்றார்களோ, பூஜிக்கப்படுகின்றார்களோ அங்கு எல்லா தேவதைகளும் மகிழ்ச்சியுடன் வாசம் செய்கிறார்கள், எல்லா வளங்களையும் வர்ஷிக்கின்றார்கள். ஆனால் எந்த இடத்திலே எந்த நாட்டிலே பெண்கள் போற்றப்படவில்லையோ, மதிக்கப்படவில்லையோ, அடிமைகளாக இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அப்பேற்பட்ட நாட்டிலே எந்த தேவதைகளும் வாசம் செய்ய மாட்டார்கள், எந்த வளமும் அங்கு இருக்காது, எந்த செயலுமே அங்கு நல்ல செயல் நடைபெறாது என்றெல்லாம் மனுநீதியிலே சொல்லப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மதிப்பை நமது சனாதனம் வழங்கப்பட்டுள்ளது. இல்லத்தரசியாக அவர்கள் விளங்குகின்றார்கள். அப்பேற்பட்ட இல்லத்தரசிகளுக்கு இந்த யுத்தத்தினால் என்ன நேரிடும் என்றால் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். எதிரிகள் எத்தனையோ பேர் பலாத்காரம் செய்வார்கள். அதனால் கற்பு நிலை கெட்டுவிடும். அதனால் உண்டாகின்ற குழந்தை வர்ண கலப்பாக பிறக்கும் குழந்தையாகிவிடும். இப்படி குலத்தின் பரம்பரையாக வந்த புனித தன்மையெல்லாம் நாசமாகிவிடும். அதர்மாபி பவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியஹ ஸ்திரீஷு துஷ்டாசு வாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ.